கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் வந்து அவரோட சுற்றுப்பயணங்களை வந்து நிறுத்தி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா எந்த ஒரு நடவடிக்கையிலையுமே அவர் வந்து ஈடுபட்டுட்டு வரல. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் விஜய் வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை வந்து கூட்டுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. அதுல பல்வேறு முக்கியமான விஷயங்களை பத்தி முடிவெடுக்க போறதா சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினதுக்கு அப்புறமா 2026 தேர்தல் பணிகளுக்காக மும்முரமா ஈடுபட்டுட்டு வந்தாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுல முதற்கட்டமா வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் போது வந்து கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 அப்பாவி மக்கள் வந்து உயிரிழந்தாங்க. இது வந்து விஜய்க்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய இடியா விழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட மாநாட்டுல வந்து அதாவது அவரோட பிரச்சார கூட்டத்துல வந்து இத்தனை 41 பேர் வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து தமிழகத்தையே உலுக்குச்சு. அதனால வந்து விஜய்க்கு எதிராக வந்து நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. அதாவது பொதுமக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க. இன்னொரு பக்கம் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அவருக்கு எதிராக நிறைய விஷயங்களை பேசினாங்க. அதாவது ஒரு தலைவரா இருக்கிறதுக்கு விஜய்க்கு தகுதி கிடையாது, அவர் வந்து இப்படி பண்ணிருக்கவே கூடாது, அந்த இடத்துல இருந்திருக்கணும், பொதுமக்களை சந்திச்சிருக்கணும், அவங்க கூடவே இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் தரப்புல இருந்து இன்னொன்னு சொன்னாங்க. எங்களை வந்து காவல்துறையினர் வந்து உடனே போக சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்க இருந்தா பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால வந்து காவல்துறையினர் கிளம்ப சொல்லிட்டாங்க. அதனாலதான் நாங்க கிளம்பி வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜய் அறிக்கை வெளியிட்டாரு, நிவாரண தொகை வழங்கினாரு. அதாவது அவங்களோட வங்கி கணக்குக்கு டைரக்டாவே வந்து அவர் அறிவிச்ச 20 லட்சம் ரூபாவை வந்து அனுப்பிட்டாரு. இப்படி இருக்கும்போது வந்து நம்ம பொதுமக்களை வந்து விரைவில் சந்திப்பேன், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நான் கண்டிப்பா சீக்கிரம் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சொல்லியிருந்தாரு. ஆனா வந்து விஜய் வந்து பாக்குறதுக்காக பொதுமக்களை பாக்குறதுக்காக வந்து காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டிருந்தாங்க. பட் அனுமதி கொடுக்கப்படலை. அப்படிங்கிற பட்சத்துல வந்து மாமல்லபுரத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சு வந்து விஜய் பேசினாரு. இதுவும் வந்து கொஞ்சம் பேசுபொருளா மாறிச்சு. ஏன்னா ஒரு தலைவர் வந்து இப்படி பண்ணலாமா, பாதிக்கப்பட்ட மக்களை என்னைக்குமே நம்ம நேரடியாக தான் போய் சந்திக்கணும். அப்படி இருக்கும்போது இவரோட சேஃப்டிக்காக இவர் வந்து தனியா அவங்க குடும்பத்தை வந்து மாமல்லபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்து சந்திச்சது வந்து நல்லது கிடையாது, இவருக்கு வந்து ஒரு அரசியல்ல புரிதலே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. ஆனா பொதுமக்கள் வந்து அதாவது விஜயை பார்த்துட்டு வந்த பொதுமக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் பாவம், அவர் வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு, என்ன மன்னிச்சுடுங்கன்னு சொன்னாரு. ஏன்னா அவரை சந்திக்கும் போது யாருமே அவர்கிட்ட இல்லை, அவர் தனி அறையில உட்கார்ந்து இருந்தாரு, எங்களை தனியா தான் சந்திச்சாரு, எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, அவர் வந்து மனவேதனையில தான் இருக்காரு, அவர் வந்து சந்திக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் அவர் எங்களை கூப்பிட்டு மாமல்லபுரத்துல வச்சு பேசினாரு அப்படின்ற மாதிரி வந்து விஜயை பார்த்துட்டு வந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சொன்னாங்க. இன்னொரு பக்கம் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து விஜய்க்கு எதிராக நிறைய விஷயங்கள் சொன்னாலும் பார்த்துட்டு வந்த பொதுமக்கள் வந்து இப்படி சொன்னதுனால விஜய்க்கு வந்து பொதுமக்களோட ஆதரவு அப்படியே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் நடந்துட்டு வருது. அதே மாதிரி விஜய் தரப்புல இருந்து இதையும் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா காவல்துறை வந்து அனுமதி கொடுக்காத பட்சத்துல மட்டும்தான் நாங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களை நேர அழைச்சி பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா எந்த ஒரு கட்சி நடவடிக்கை பணிகள்லையுமே ஈடுபடல. கட்சி அடுத்த கட்டத்துக்கு என்ன மூவ் பண்ண போறாங்க, என்ன செயல்களில் ஈடுபட போறாங்க, சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரா இல்லட்டா வேற ஏதாவது பண்ண போறாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து எல்லார்கிட்டையும் இருந்துச்சு. அதே நேரத்துல வந்து விஜய் மட்டும் இல்லாம விஜய் கட்சியில இருக்கக்கூடிய அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து தலைமறைவாகிட்டாங்க அப்படின்ற பேச்சு வந்து இருந்துட்டு வந்துச்சு. ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா யாருமே வந்து அந்த சைடு போகவே இல்லை. கரூருக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து யாருமே அந்த சைடு போகல அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுக்கள் இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் விஜய் வந்து மக்களை சந்திச்சதுக்கு அப்புறமா அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சதுக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. என்ன அப்படின்னா இந்த வரக்கூடிய நவம்பர் 5ஆம் தேதி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. இதுக்காக வந்து விஜய் வந்து ஒரு கடிதத்தை வந்து தன்னோட நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அனுப்பியிருக்காரு. அந்த கடிதத்துல வந்து விஜய் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு அப்புறமா நான் வந்து மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறதுக்கும் பேசுறதுக்காகவும் அழைக்கிறேன். சூழ்ச்சியாளர்கள் சூதுமதியாளர்கள் எல்லாருமே நம்மள ஒரு துச்சமா நினைச்சு நிறைய வேலைகளை பண்ணிட்டு போறாங்க. அதை எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம வந்து உழைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதனால இது முதல் முறையா நம்ம வந்து ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட போறோம். நவம்பர் 5ஆம் தேதி வந்து நம்ம கூட்டத்தை கூட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம
நிறைய வந்து நம்மளை வந்து தாக்குனாங்க. நிறைய பேர் வந்து நம்ம மேல வந்து இல்லாத பொய்களை சொல்லி இல்லாத விஷயங்களை பண்ணி நம்மளை வந்து நம்மளோட கட்சியை வந்து அழிக்கிறதுக்கு நினைச்சாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட தமிழக வெற்றி கழகம் வந்து நம்மளோட பாதையில வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு. எதை பத்தியும் நம்மளோட தமிழக வெற்றி கழகம் வந்து கண்டுக்கிடாம நம்மளோட குறிக்கோளை நோக்கியும் இலக்க நோக்கியும் கண்டிப்பா தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால வந்து நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே எதை பத்தியும் பயப்படாம நம்மளோட மக்களுக்காக நம்மளை ஆதரிக்கிற மக்களுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து வைக்கணும். அதாவது இவ்வளவு பெரிய ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்மளோட அடுத்த கட்ட பணிகள் அடுத்த கட்ட நகர்வு வந்து வேற மாதிரி இருக்கணும். கண்டிப்பா பொதுமக்கள் வந்து இவ்வளவு நாள் நமக்கு ஆதரவு கொடுத்ததுனால மட்டும்தான் நாம இன்னைக்கு வரைக்குமே கண்டிப்பா அடுத்த நகர்வுக்கு மூவ் பண்ண போறோம். என்னன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமாவும் பொதுமக்களுக்கு உண்மை தெரிஞ்சதுனால மட்டும்தான் நமக்கு வந்து அப்படி இருக்கக்கூடிய ஆதரவு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வராங்க. அதாவது முதல்ல இருந்த ஆதரவு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு வராங்க. அதனால வந்து நம்மளோட கட்சி பணிகள்ல மறுபடியும் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட படைகளா வந்து நிர்வாகிகள் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளை காக்கக்கூடிய கவசமா பொதுமக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம வந்து அவங்களுக்கான குரலா வந்து ஒலிக்கக்கூடிய அவங்களுக்கான குரலா செயல்படக்கூடிய நேரம் வந்துடுச்சு. அதாவது அவங்களுக்கான குரலா நாம வந்து ஒலிக்கும் போது வந்து மத்தவங்களால அதை தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, சூழ்ச்சி பண்ணி சூது பண்ணி வந்து நம்மளை வந்து வீழ்த்த நினைச்சாங்க. பட் வந்து அது யாராலையும் முடியல. அது இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே முடியாது. யாராலையும் நம்மளை வந்து வீழ்த்த முடியாது. நமக்கு வந்து பொதுமக்கள் வந்து ஃபுல்லாவே சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா என்ன பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு யார் யார் என்ன பண்ணுவாங்க, யார் நல்லது பண்ணுவாங்க, யார் கெட்டது பண்ணுவாங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம எதை பத்தியும் கவலைப்படாம அடுத்த கட்ட நகர்வுக்கு போக போறோம். அதுதான் நவம்பர் 5ஆம் தேதி தொடங்கக்கூடிய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கூட்டத்துல எல்லாத்தையும் கலந்துக்கிறதுக்கு விஜய் வந்து அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த கூட்டத்துல அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்க போகுது, அதாவது இதுல விஜய் வந்து என்னெல்லாம் சொல்ல போறாரு, என்ன முடிவுகளை சொல்ல போறாரு, எதெல்லாம் அறிவிக்க போறாரு, அது மட்டும் இல்லாம அடுத்ததா அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தை எப்போ மேற்கொள்ள போறாரு, இதை பத்திலாம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களுமே எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் இந்த ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் வந்து பெருசா எதுலையுமே வந்து ஈடுபாடு காட்டல, எதை பத்தியும் பேசுறது இல்லை. ஏன்னா விஜய்க்கு வந்து கரூர் சம்பவம் வந்து ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அவர் நடத்தின ஒரு கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தப்போ அவருக்குமே அது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதுல இருந்து அவரால் கண்டிப்பா மீண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து வீடியோ வெளியிட்டு சொல்லியிருந்தாரு, இது வந்து என்னால வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சோகத்தை நான் வந்து சந்திச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் விஜய் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி குடும்பத்துல ஒருத்தரா இருந்து நான் எல்லாத்துக்குமே எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பாதிக்கப்பட்டவர்களை மாமல்லபுரத்துல சந்திச்சப்போ கூட விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களுக்கு எல்லா உதவிகளையும் கண்டிப்பா நான் பண்ணுவேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு கல்வி, அது மட்டும் இல்லாம எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, திருமணம், எதுவா இருந்தாலும் நானே எல்லாத்தையும் பண்ணி வைப்பேன், எல்லாமே என்கிட்டயே கேளுங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து ஃபுல் சப்போர்ட்டா சொல்லியிருக்காரு. இப்படிலாம் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து கண்டிப்பாவே அந்த துயர சம்பவம் வந்து கொஞ்சம் இல்ல நிறையவே பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது தான் இப்ப நவம்பர் 5ஆம் தேதி வந்து அவரோட பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட போறாரு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட போறாரு. இந்த கூட்டத்துல என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல கண்டிப்பா இந்த தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும், தொடர் செயல்பாடுகள் எப்படி இருக்கும், நாம எந்த மாதிரி மூவ் பண்ணணும் அப்படிங்கறத குறித்து விஜய் வந்து கண்டிப்பா ஆலோசனை நடத்துவார் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்துல மற்ற என்ன அறிவிப்புகளை வந்து விஜய் வெளியிட போறாரு அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே மாதிரி விஜய் வந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை மறுபடியும் தொடங்குவாரா, இல்லட்டா வேற ஏதாவது தேர்தல் பணிகள்ல ஈடுபடுவாரா? ஏற்கனவே தேர்தல் பணிகளுக்காக குழு அமைச்சு தமிழக வெற்றி கழகம் வந்து ஈடுபட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த ஒரு கூட்டத்தையும் அறிவிச்சிருக்காரு விஜய். அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நவம்பர் 5ஆம் தேதி தான் நாம பொறுத்திருந்து பார்க்கணும். விஜய் வரக்கூடிய 5ஆம் தேதி கூட்டக்கூடிய கூட்டத்துல என்ன முடிவுகள் எடுக்க போறாரு, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல எடுக்கக்கூடிய முடிவுகள் அவருக்கு சாதகமா அமையுமா? எந்த மாதிரி விஷயங்களை விஜய் மேற்கொண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க.